Hello. Hi everyone. ஒரே நிமிஷம் பசங்களா. There is one mistake. ஐயோ. ஓகேடா பசங்களா. So sorry, heading மாறிடுச்சு. No problem. We will be continuing. எஸ்டா பசங்களா. ஸோ காலையில எல்லாருமே சூப்பரா எந்திரிச்சிட்டீங்க போல இருக்கே. ஸோ குட் ஃபார் யூ ஆல் எவ்ரி பசங்களா. யா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா. 8th சாப்டர் ஒரு ரிவைஸ் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸை வந்து நேற்று போஸ்ட் 10 கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேவாடா பசங்களா. ஸோ யார் கைஸ் ரெடி? எத்தனை பேர் இங்கே லைவ் செக்ஷன்ஸில் இருக்கீங்களோ புட் எஸ் அண்ட் யுவர் நேம்டா பசங்களா. ஸோ தட் வி வில் பி இன்ட்ரடியூசிங் ஆர் செல்ஃப். ஸோ தட் இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நம்ம ஓகே நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். யாடா பசங்களா. Can you all introduce your names so that we can start? Hi Hemavashni. ஒரே நிமிஷம்டா பசங்களா. Hi everyone. Yes, பசங்களா. So start பண்ணலாமுங்களா. Okay. So Prashantika and Hemavashni, you two on this live, right? Okay. ரைட். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா. மேம் ஃபைண்ட் ஆக மாட்டுறாங்களா? யூ கேன் see me?
ஓகே. ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமாடாப்பா? ஓகே, நீங்க வந்துட்டு நேற்று நான் கிளாஸ் போட்டு ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா? ஸோ 8th சாப்டர் ஒரு 4 பார்ட் தான். அந்த 4 பார்ட் பண்ணா போதும், ரைட்டுங்களா? ஸோ தியரம் 8.4. ஸோ தியரம் 8.4ல என்ன இருக்குன்னா, quadrilateral is a parallelogram if one only if bisects diagonal bisects each other. ஸோ இந்த பைசெக்ஸுக்கு என்னடா பசங்களா அர்த்தம்? உங்க யாருக்காவது இந்த பைசெக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எனி ஒன் யாருக்காவது மேம் ஐ நோ பைசெக்ஸ், பைசெக்ஸ்னா இதுதானே, இதுக்கு இதுதானே அர்த்தம் அப்படின்னா எஸ். ஏதாவது ஒருத்தர்டாப்பா? யா மேம் ஐ நோ. ஹாய் பசங்களா, யாராவது ஒருத்தர்? எனி ஒன் which divides the line? டிவைட்ஸ் தி லைன் கரெக்டு தான். பட் அதோட உண்மையான அர்த்தம் வந்து மைய புள்ளியில கட் பண்றாங்கன்னு அர்த்தம், விச் மீன்ஸ் இன் மிட் பாயிண்ட். ஓகேவாடா பசங்களா? ஒருத்தங்க பார்லோகிராமா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட டைரக்ட்லைன்ஸோட மிட் பாயிண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேமா இருக்கணும். ஸோ அப்பதான் அவங்க பார்லோகிராம். ஏன்னா வேற எந்த ஷேப்புக்கும் டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் பண்ணாது. parallelogram means which is parallel to each other at the same time diagonally dissect பண்ணும். ரைட்டடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ parallelogramனா எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்குமா? நானும் 4 சைட்ஸ் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவாடா பசங்களா? ஸோ ABCD ஓகேங்களா? எப்பயுமே சில பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்றேன். இஃப் ஐ மென்ஷனிங் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்னா பொசிஷன் வெக்டார். ஸோ வெக்டார்ஸ் நீங்க பாயிண்டை வெக்டாரா சொல்லணும்னா ஆரிஜினை கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். சரியாடாப்பா? ஸோ இட்ஸ் மீன்ஸ் OA வெக்டார், OB வெக்டார் அண்ட் OC வெக்டார், OD வெக்டார்னு இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். ரைட்டாடா பசங்க? திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C அண்ட் திஸ் இஸ் D. ஓகேங்களா? இது எல்லாமே குட். இப்போ நான் என்ன சொல்லணும்? இது parallelogram. நான் உங்களை பைசெக்ஸ் பண்ணுதா இல்லையான்றது சொல்லணும். ஸோ AC வெக்டார் எனக்கு தேவை. ஓகேங்களா? A to C. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் எனக்கு தேவை. பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட் எனக்கு தேவை. ரைட்டாடாப்பா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AC. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மிட் பாயிண்ட் ஃபார்முலா இல்லை, x1 + x2/2 அதே ஃபார்முலா தான். ஸோ சேம் ஃபார்முலா. ஸோ OD வெக்டார்னு ஒருத்தர், நான் சரி OE வெக்டார்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறேன். யாருக்கு ஈக்குவல்ன்றீங்க? ஸோ இவங்க 2 பேர்த்தோட மிட் பாயிண்ட் A + C/2க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதுவே OF வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? 4.13. ஓ, டைமிங் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? எஸ். ஸோ செகண்ட் மிட் பாயிண்ட் யாருக்குடா பசங்களா ஈக்குவல்? செகண்ட் மிட் பாயிண்ட்டுங்கிறது பிக்கும் டிக்கும், கரெக்டுங்களா? ஸோ B + D / 2. ஆமா ரைட் பசங்களா? இப்போ நீங்க இவங்க 2 பேர்த்தையும் ஈக்குவல்னு காட்டணும். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? ABCD இஸ் அ குவாட்ரிலேட்ரல், கரெக்டுங்களா? Your ABCD is a quadrilateral. Quadrilateralனா என்ன? parallelogramனா என்னடா பசங்களா? Parallelogram means opposite signs are equal or opposite vectors are equal. Am I right? So அப்படின்னா AB vector is parallel to CD vector. AB vector is parallel to CB vector. So AB vector எப்படி எழுதலாம்? OB - OA which is equal to, parallelனா ஈக்குவல் நீங்க போட்டுக்கலாம், குவான்டிட்டியும் ஈக்குவல். நம்மளுக்கு parallelogram அப்படின்னா டைரக்ஷன் மட்டும் இல்ல, குவான்டிட்டியும் லென்த்தும் ஈக்குவல் தானே. ஸோ அப்போ ஏபிக்கும் சிக்கும் ஒரே லென்த் தான், which is equal to OD - OC which is B - A which is equal to D - A. அப்படின்னா என்னடா அர்த்தம்? இந்த பியை நம்ம இந்த சைட் கொண்டு போய் வந்துடலாமா? இந்த டி இந்த சைட் கொண்டு வந்துடலாமா?
ஒரே நிமிஷம்டா பசங்களா, நான் டைரக்ஷனை மாத்திட்டேன். இட் இஸ் நாட் சிடி வெக்டர், இட் இஸ் டிசி வெக்டர். ஏன்னா ஏபி இப்படி தானே போகுது, உங்களோட டிசியும் இப்படி தானே போகணும். ஸோ திஸ் டிசி, டிசி மீன்ஸ் ஓசி மைனஸ் ஓடி which is equal to சி மைனஸ் டி. ரைட்டடா பசங்க? ஸோ இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ஸோ பி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. பசங்களா, நம்மளுக்கான ப்ரூஃப் வந்திருக்கா? ஸோ நம்ம என்ன சொல்லணும், இவங்களோட மிட் பாயிண்ட் சேம்னு நம்ம காட்டணும். நம்ம கிட்ட இருக்கிறது என்னது, தி ஆர் பேரலல்ஸ். ஸோ பேரலல் அப்படின்னா இந்த கண்டிஷனை ஹோல்ட் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷனை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லிக்கலாம், அப்போ OE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OF வெக்டர். கேன் ஐ ப்ரொசீடரா பசங்களா? அந்த மாதிரி சொல்லலாமா, சொல்ல முடியாதா? நான் இது எங்கிருந்தோ எடுத்துட்டு வரல, பேரலன்ற அந்த ஒரு கண்டிஷன், அவங்க 2 பேர் பேரலல்ஸா. ஸோ அந்த பேரலல் கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்கும் போது எனக்கு OEயும் OCயும் ஈக்குவலா இருக்கு. OE and OF are equal. When two diagonal bisect each other, they means they are parallelogram. ஸோ நம்மளுக்கு parallelogram இருக்கணும்னா diagonals meet பண்றாங்க. இது vice versa. இது vice versa நம்ம பண்ணோம் அப்படின்னா my proof is done. நம்மளோட proof done ஆடாப்பா. What they have given that a quadrilateral is a parallelogram if and only if its diagonal bisect each other. நம்மளுக்கு அதுதானே வந்திருக்கு, parallel இருந்ததுன்னா diagonal bisects each other பண்ணுது. Yes. Hi Naveen. யாடா பசங்களா? So is anyone there? Can we proceed? Next one போலாமாப்பா? Okay. How B plus D is equal to OE? Oh, அது வந்துட்டு மிட் பாயிண்ட்டுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன்டாப்பா. ஓகேங்களா? நான் வந்துட்டு ஐம் டேக்கிங் எஃப்னு ஒரு மிட் பாயிண்ட், இந்த பிடி லைனோட மிட் பாயிண்ட், ஏசி லைனோட மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா என்னது, அந்த 2 பேர்த்தோட கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ இப்போ ஓய்ங்கிறது ஏஎன்சிக்கான மிட் பாயிண்ட். ஸோ ஏஎன்சி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து பிஎன்டிக்கான மிட் பாயிண்ட். ஸோ பிஎன்டியை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 7 பாயிண்ட் எக்ஸைஸ் வேணுமா? 7 பாயிண்ட் எக்ஸைஸ் 1 மார்க் தானடா அப்பா? யூ வாண்ட் தட்? ஓகே, ரைட். So, இப்போ next one போலாமா? Prove that the relation defined on the set of all the vectors by A is relation to R. 2 வெக்டார்ஸ் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னா என்ன கண்டிஷனா இருக்கணும்? A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார். 2 பேரும் ஈக்குவல் வெக்டார்ஸ்னா ரிலேட் ஆவாங்க, இல்லைன்னா ரிலேட் ஆக மாட்டாங்க. அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ஈக்குவலன்ஸுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்க்கு நம்ம யாரை பார்ப்போம்? Who will you see that? ஃபர்ஸ்ட் அவங்க கூட ரிலேட் பண்ணுவாங்களா? ஸோ ஏ வெக்டாருக்கு ஈக்குவலா? அவங்க கூட ரிலேட் ஆவாங்களா? யாடாப்பா? 7.5 தான். யூ ஆர் ஆஸ்கிங் 1 மார்க்ஸ், ரைட்? 7.5னா 1 மார்க் தானே. 7.4ஓட சாப்டர் க்ளோஸ் ஆகுது. எஸ், 2 பேரும் ஈக்குவல் தானடா பசங்களா? இவங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னா ஏஸ் related to A. A relate ஆகுது, which means my R is reflexive. அப்போ என்னோட R வந்து reflexive. Second condition என்னது? Symmetric. நம்ம கிட்ட இருக்கிற given என்னது? R is related to B. இது given. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருது? R-ம் B-யும் ஈக்குவல். A and B are equalனா B-யும் A-வும் ஈக்குவல் தானே. ஈக்குவல் இந்த சைடு இருந்தா என்ன, அந்த சைடு இருந்தா என்ன, 2 பேரும் ஈக்குவல் தானடா பசங்களா? ஸோ விச் மீன்ஸ் இவங்க 2 பேரும் ஈக்குவல். ஸோ B is related to A here. B is related to A here, which means your R is symmetric.
third condition. What about your third condition? என்னடாப்பா உங்களோட third condition? So third condition is a transitive condition, right? Transitivity. So transitivity க்கு எத்தனை பேர் given? ரெண்டு பேர் given. So A is related to B ன்னு ஒரு ஆள், B is related to C ன்னு ஒரு ஆள். கரெக்ட்டுங்களா? Thank you டாமா. Okay, you are 12th. Okay, கேணி. நான் ஷேர் அப்லோட் பண்றப்பா. லிமிட்ஸ் தானே கேக்குறீங்க. லிமிட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி டீச் பண்ண வீடியோ இருக்கே. ஸோ லைவ் கிளாஸஸ் வரலி மார்னிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணேன்டாப்பா 7.5. நீங்க எடுத்து பார்க்குறீங்களா? ஓகே, see this, what happens here? A is related to B na A is equal to B. இது B is related to C. அப்போ ஓவரால் நான் என்ன சொல்லலாம் பசங்களா? A is related to C ன்னு நான் மென்ஷன் பண்ணலாமா? A is related to C னா என்ன அர்த்தம்? My A is related to C, which means R என்னடாப்பா? My R is transitive. ஆர்ல மூணுமே இருக்கு, ரிஃப்ளெக்ஸிவும் இருக்கு, சிமெட்ரியும் இருக்கு, டிரான்சிட்டிவும் இருக்கு. அப்ப ஆர் வந்து என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்? இட் இஸ் an equivalence relation. Got it everyone? புரிஞ்சுதாடா பசங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? If yes, we can move on to the next one. Line segments. Okay, prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral. Okay, ஏதோ ஒரு quadrilateral இருக்குங்களாமா? ஓகேங்களா? quadrilateralனா என்னடாப்பா? 4 புள்ளி வச்ச ஒரு ஷேப். அவ்வளவுதான். ஓகேங்களா? It can be anything. அது எப்படி வேணாலும் பார்க்க இருக்கலாம். இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ரூலும் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி irregular கூட இருக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் இதோட மிட் பாயிண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிறது ஒரு parallelogram-ன்னு நான் காட்டணும். ஓகேவாடப்பா? எனக்கு கிடைக்கிறது ஒரு parallelogram-ன்னு நான் காட்டணும். ஸோ விச் இஸ் adjacents. இப்போ நான் வந்து இவங்களெல்லாம் என்ன வச்சுக்கிறேன்? A, B, C, D. இதெல்லாம் என்னோட குவாட்ரிலேட்டரோட கார்னர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உள்ளுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காங்களா, மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். என்ன பேர் கொடுத்துக்கலாம்? EF GH. ஓகேங்களா? இப்பதானே ஒரு ப்ரூஃப் பார்த்தோம். என்ன ப்ரூஃப் பார்த்தோம்? ஒருத்தரை நீங்க parallelogram-னு காட்டணும்னா what do you have to do it? அவங்களோட டயகனல் வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு காட்டினா போதும். சரியாடா பசங்களா? அவங்களோட டயகனல் ஒரு மிட் பாயிண்ட் சேம்னு காட்டினா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த parallelogram-ஓட எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிங்க. ஸோ வாட் இஸ் ஏ OA வெக்டார்? அது பொசிஷன் வெக்டார் A வெக்டார், OB வெக்டார் B வெக்டார், OC வெக்டார் C வெக்டார், OD வெக்டார் which is equal to D வெக்டார். 4 வெக்டார்ஸே கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்மளுக்கு தேவை ஒரிஜினல். இப்போதான் குவாட்ரிலேட்டரல்குள்ளேயே உள்ள வரும். ஸோ வாட் இஸ் யோர் OE வெக்டார்? உங்களோட E வெக்டார் பார்க்க எப்படி இருக்காங்க? NB ஓட மிட் பாயிண்ட். ஸோ அப்போது A plus B plus by 2. ஏக்கும் பிக்கும் ஆன மிட் பாயிண்ட். ஓகேங்களா? வாட் அபவுட் யோர் OF வெக்டார்? யாராவது கமெண்ட்ஸ் பண்ண விரும்புறீங்களா? வாட் இஸ் யோர் OF வெக்டார்? F பார்க்க எப்படி இருக்குடா பசங்களா? யாராவது ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்கீங்களாடா பசங்களா? வாட் வில் பி யோர் OF வெக்டார்? அப்போ உங்க OF வெக்டார் பார்க்க எப்படி இருப்பாங்க? C plus D by 2வா? ஓய், C plus B by 2. இங்க பாருங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கடாப்பா. குட் தான், பட் யார் இருக்காங்க? சியும் பியும் தானே இருக்காங்க. அப்போ C plus B by 2 எப்படி வேணா இருக்கலாம். பிளஸ்ன்றப்போ எப்படி வேணா இருக்கலாம். வாட் வில் பி OG வெக்டார்? C plus D by 2. வாட் இஸ் your OF வெக்டார்? ஓ, ரெண்டுமே F ன்னு போட்டிருக்குன்னா this is H. So OH வெக்டார் which is equal to
a plus d by 2. Good பசங்க. Very good everyone. So good. Yes. So இப்போ இந்த 4 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணணும்? We have to prove that. நான் என்ன prove பண்ணணும்? So green color நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த EG ஓட diagonal. ஓகேங்களா? EG ஓட diagonal ஓட midpoint. Diagonal ஓட midpoint கண்டுபிடிப்போமா? Who is it? Let me have it as I point. அது என்ன பண்ணிக்கலாம்? I point ன்னு வச்சுக்கலாம். So find OI vector. OI vector கண்டுபிடிங்க. What is your OI vector? யாருக்கு midpoint? E and G கான midpoint. Who's your E? இது. A plus B by 2 plus. What is your OE vector? LH. What is your OG vector? C plus D by 2. Right adappa. So ரெண்டு பேத்தோட whole divided by 2. ஏன்னா இது A, இது B, இங்க whole divided by 2. சரிங்களா? So which means மேல நியூமரேட்டர் ஒரே மாதிரி இருக்கு, டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்காங்க. A plus B plus C plus D whole divided by 2. So 2 by 2 becomes 4. So உங்களோட கடைசி ஆன்சர் இதுதான். இப்போ நம்மளுக்கு தேவை OJ வெக்டார். OJ வெக்டார்னா யாருக்கும் மிட் பாயிண்ட்? Fக்கும் Hக்கும் உள்ள மிட் பாயிண்ட். வாட் இஸ் யுவர் F? C plus B by 2. What is your H? A plus D by 2. Overall by 2. இது A, இது B divided by 2. சரிங்களா? So which means same answer. Have you getting the same answer? அதே 4 வெக்டார்ஸ் தான் மேல இருக்கு, அதே 4 தான் கீழேயும் இருக்கு. ரைட்டா பசங்களா? ஸோ இவனும் ஈக்குவலா? My OA vector and my OJ vector are they equal? எஸ்டா பசங்களா? அவங்க ஈக்குவலா தானே நமக்கு எனக்கு தெரியுறாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி, அப்போ diagonal bisects each other. Diagonal bisects each other. என்னோட diagonal bisects each other which implies, அதிலிருந்து எனக்கு என்ன தெரிய வருது? My EFGH is a parallelogram. அப்போ அது நம்மளுக்கு ஒரு parallelogram. பை தியரம், நம்மளோட தியரம் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம அதை பைசெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா போதும், அது parallelogram தான் இருக்கும். Bisects means which is at 90 degree as well as அவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் சேம். வந்து ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்டா இருக்கு. புரியுதாடாப்பா? பைசெக்ஸ்னா என்னது? வாட் இஸ் பைசெக்ஸ் மீன்ஸ்? மை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, ரெண்டு லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் போத் தி லைன்ஸ். ரெண்டு பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட்ல தான் அவங்க பைசெக்ட் பண்ணுவாங்க, இன்டர்செக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 9th சாப்டர் எப்போ டீச் பண்றீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஷெட்யூல் சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஆக்சுவலி டுமாரோ வி ஆர் ஸ்டார்டிங் லிமிட்ஸ். ரைட்டாடாப்பா? ஸோ நாளையிலேருந்து நான் உங்களுக்கு லிமிட்ஸ் சொல்லித்தரேன். ஸோ வி ஹாவ் 4 classes ஃபார் லிமிட்ராப்பா. அது நம்ம கிராப் பண்ணுறது பொறுத்து. ஸோ ஐ ஹோப் நீங்களாம் ஜாயின் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டா பசங்க, கிளியராடாவா எவ்ரிவன்? இப்போ இந்த கொஷின் கிளியரா? ஸோ ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா தயக்கப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்மக்கிட்ட பொசிஷன் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டயக்ராம் போடுறோமா, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஜென்ரல் அப்ளிகேல நம்ம போட்டுடலாம். ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸில் we can start over this. யாடா பசங்களா? பிகாஸ் ஈவினிங் செக்ஷன்ஸ் ஐ ஹாவ் பெய்ட் கிளாஸ் வித் எவ்ரி செக்ஷன்ஸ். எல்லா நாளுமே எனக்கு பெய்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் மார்னிங் கிளாஸஸ் வரேன். ஸோ இஃப் A, B, C be the vectors of the triangle. எயிட் 8.3ல 5th கொஸ்டினுக்கு ஐடியாவே வரலையா? ஓகே சசிகலா, நான் என்னன்னு பார்க்குறேன். ஜஸ்ட் இதை முடிச்சுட்டு போவோம். ஸோ ABC be the vectors of the triangle, let DEF be the midpoints of the sides. ஓகேங்களா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு.
இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்றேன். இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா sorry DF be the midpoints of the sides, show that வெறும் midpoints மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, அவங்க யாரையும் ஜாயின்லாம் பண்ண சொல்ல, வெறும் midpoints மட்டும் எடுத்துக்கலாம். சரிடா பசங்களா. ஸோ ஏபிசி தி வெட்டாக்ஸ் அப்படின்னா என்னது? இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ். we have points. அப்போ OA vector is equal to A vector, OB vector is equal to B vector, and your OC's vector is equal to C vector. A, B and C. Next நம்மளுக்கு என்னடாப்பா? DEF. DEF be the midpoints of this triangle A, B and C. So Dங்கிறவங்க யாரோட சைட்? AB ஓட சைடோட midpoint. So OD is equal to A plus B by 2. Any doubt in this? midpoint formula புரியுதுல்லடாப்பா? யாருக்கு midpointோ அவங்களுக்கான formula போட்டிருக்கேன். Eங்கிறவங்க யாரு? So E is a midpoint of sorry நான் மாத்திட்டேன். D வந்து பாத்தீங்கன்னா BCக்கு midpoint-ஆ இருக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. D is the midpoint of BC. E is the midpoint of CA. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. கொஷின்ல கொடுத்துட்டாங்கன்னா அதை மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OD vector which is equal to B plus C by 2. And OE vector is equal to A plus C by 2. And your OF vector is equal to A plus B by 2. Any doubt, Rabba? In the introduction part, மூணு வெக்டார்ஸ் இருக்கு. அந்த மூணு வெக்டார்ஸை வச்சு மிட் பாயிண்ட்ஸை நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். கிளியருங்களா? யாடா பசங்களா? So clear with this one? Fine. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? We have to prove the left hand side equal to right hand side. Left hand sideல நம்மளுக்கு என்ன இருக்கு? AD vector plus BE vector plus CF vector. Actually இந்த AD vectorக்கான explanation நான் நேத்து கிளாஸ்ல உங்களுக்கு சூப்பரா சொல்லியிருந்தேன். ரெண்டு பைசெக்ஸ், ரெண்டு லைனோட லைன் செக்மெண்ட். அந்த லைன் செக்மெண்டோட லென்த் நம்மளுக்கு வேணும்னா லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ லென்த்னு கிடைக்கும், ரைட்? ஸோ அதே லாஜிக் தான். ஸோ OD மைனஸ் OA, ஓகே, பிளஸ் OE மைனஸ் OB வெக்டார் பிளஸ் OF மைனஸ் OC வெக்டார். மொத்தம் 4 வெக்டார்ஸை நான் பிரிச்சு எழுதிட்டேன். ஓகே, லாஸ்ட்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. ஓகே, எண்ட் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் which is equal to what is your OD vector? உங்களோட OD vector நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல, B plus C by 2 minus A plus இவங்க யாரு? C plus A by 2 minus B plus இவங்க யாரு? A plus B by 2 minus C. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா by 2 இருக்கு. So can we exact by 2 எடுத்துக்கலாமா? So we have to take LCM. யாருக்கெல்லாம் by 2லயே அவங்களுக்கு LCM எடுப்பீங்க. ஸோ அப்போ B plus, வெரி குட் மார்னிங் டா பசங்களா, B plus C minus 2A plus C minus A plus A minus 2B and A plus B minus 2C. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கவுண்ட் பண்ணலாம். லைட் டேர்ம்ஸை ஆட் பண்ணா போதும், கரெக்டுங்களா? A ஃபர்ஸ்ட் என்னதுக்கு? B இருக்காங்களா? B minus 2B B, ரெண்டு B இருக்கு, ஒரு minus 2B இருக்கு. கேன்சல் ஆயிருமா? அப்போ B எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி Cயும் எல்லாமே கேன்சல் ஆயிரும், Aவும் எல்லாருமே கேன்சல் ஆயிருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஏன்னா எவ்ரிதிங் இட்ஸ் கிட்ஸ் கேன்சல்டு, கரெக்டுங்களா? இவனை ஆட் பண்ணா மொத்தமும் காலி, இவங்கள ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமும் காலி. அதே மாதிரி சி வெக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அவங்களும் டோட்டலி எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. ஓகே வாடப்பா, now it's okay for you. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் போலாமாடா பசங்களா?
Okay. Actually, find the direction cosines of the vector. Direction cosine கேக்குறாங்க. நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது ratios. So direction ratiosனா என்னன்னு கேட்டிங்கன்னா just ijk ஓட கோஎஃபிஷியன்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட டைரக்ஷன் கொசைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாருங்க, உங்களோட a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i + 3j - 6k. இதுதான் உங்களோட வெக்டார். ஸோ அப்போதான் டைரக்ஷன் ரேஷியோஸ்னா 2 3 - 6 நம்மளுக்கு இருக்கும், ரைட்? அது அப்படியே வெக்டாரா நான் எழுதிக்கலாம், ஏன்னா இந்த ரேஷியோஸ் தானே வரப்போகுது. ஸோ அதே ரேஷியோல ஐ ஃபார்ம் அ வெக்டார். இப்போ இதுக்கு நான் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கொசைன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு யூனிட் வெக்டார் மாடுலஸ் வேல்யூ எனக்கு வேணும். ஸோ ஒரு யூனிட் வெக்டாரா மாற்றி தான் என்னால் டைரக்ஷன் கொசைன் சொல்ல முடியும். சரியாடாப்பா? ஸோ ஃபைண்ட் இட். வாட் இஸ் யுவர் மாடுலஸ் வேல்யூ? மாடுலஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? ஐ கோஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்ணால் 4, இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. ஸோ 4 + 13, 36, which is 49. √49 7. ஸோ அவங்களோட மாடுலஸ் வேல்யூ என்னது? 7. சரியாடாப்பா? ஸோ வாட் இஸ் தேர் யூனிட் வெக்டார்? அப்போ டைரக்ஷன் கொசைன் எப்படி எழுதுவீங்க? ஸோ டைரக்ஷன் கொசைனுக்கும் டைரக்ஷன் ரேஷியோக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதுவும் அவங்களோட கோஃபிஷியன்ஸ் தான். ஆனால் அவங்களோட கோஃபிஷியன்ஸை நீங்கள் யூனிட் வெக்டாரை மாற்றி எழுதணும். ஸோ யூனிட் வெக்டாரை மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள மாடுலஸால் டிவைட் பண்ணிடணும். ஸோ அப்போ 2 / 7, 3 / 7, -6 / 7. That's it. ஓகே வாடாப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சம். ஸோ டைரக்ஷன் கொசைன்னா என்ன? டைரக்ஷன் கொசைனுக்கும் ரேஷியோஸ்க்கும் there is only one difference. டைரக்ஷன் ரேஷியோஸ்னா எக்ஸ் ஐ ஜே கேவோட எந்த மல்டிபிள்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையுமே நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் சொல்லுவோம். இப்போ 2 3 - 6 இருக்கட்டும், இதை ஃபுல்லாக என்டையராக 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 6 - 12. இதுவும் டைரக்ஷன் ரேஷியோஸ் தான், இதுக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் தான். ரேஷியோஸ்னா சிமிலர் ரேஷியோஸ் யாரா வேணாலும் நீங்க போடலாம். ஓகே, இட் ஹாஸ் சோ மெனி சிமிலர் ரேஷியோஸ். பட் டைரக்ஷன் கொசைன்ஸுக்கு அப்படி கிடையாது. யாரோட ரேஷியோஸ் தான் இருக்கணும்? யூனிட் வெக்டாரோட ரேஷியோ தான் இருக்கணும். எஸ், வாட் இஸ் யர் டவுட் சுபமதி? எஸ், வாட் இஸ் யர் டவுட்? எதடாமா டைரக்ஷன் ரேஷியோல எழுதணும்? நான் எழுதிட்டு திஸ் இஸ் கொசைன். நம்ம ஏன் டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதிடும்? இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். ரீசே தி ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுபமதி. நம்ம கிட்ட இந்த ரேஷியோஸ் இருக்கு. இந்த ரேஷியோஸ் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா ஐஜேகேவோட மல்டிபிள்ஸ் இந்த ரேஷியோவில் இருக்காங்க, விச் இஸ் அவங்களோட கோஃபிஷியன்ஸ். ஐஜேகேவோட கோஃபிஷியன்ஸ் 2:3 - -6ங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதவே நான் வெக்டாராக எடுத்துக்கேன். அந்த ரேஷியோ யாரை வேணாலும் நான் கன்சிடர் பண்ணலாம். பட் அதோட சிம்பிளிஃபைடு ஃபார்மே 2 3 - 6 தானே. ஸோ அப்போ அவங்களவே நான் வெக்டாராக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ என் வெக்டார் பார்த்தீங்கன்னா 2i + 3j - 6kவா இருக்கலாம், ஆர் எனி மல்டிபிள்ஸ் ஆஃப் திஸ் ஒன்னா இருக்கலாம். எனி மல்டிபிள்ஸ், கரெக்டுங்களா? ஸோ ஓகே, அப்போ இதுக்கு நான் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சா 7. மை மாடுலஸ் இஸ் 7. ஸோ டைரக்ஷன் கொசைன்ங்கிறவங்க ஒரு வெக்டாரை யூனிட் வெக்டாரா மாத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் என்னன்னு செக் பண்ணும், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் தி மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நவ் கேன் அ வெக்டார் ஹாவ் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் 30 45 and 60? 30 45 60 இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒத்து போகுதா? கொசைன்ஸுக்கான ப்ராப்பர்ட்டி ஒத்து போகணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒத்து போச்சுன்னா எஸ் இட் வில் ஒபே அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா நாட் ஒபே. ஸோ cos ஸ்கொயர் 30, cos 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2 தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் cos
45. 45 என்னடாப்பா? 45 means 1/√2 the whole square. Next, cos 60 degree. 1/2 the whole square. இதோட ஆன்சர் என்னது? 3/2. இதோட ஆன்சர் 1/2. Sorry, 3/4 actually. இதோட ஆன்சர் 1/4. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4/4 become 1. 1 plus 1/2. 1 plus 1/2 is never equal to 1. 1 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1 கூட half ஆட் பண்றேன். So 1.5 is not equal to 1, which means அப்படின்னா என்னடாப்பா அர்த்தம்? அப்படின்னா இவங்களை வச்சு எந்த ஒரு வெக்டாரும் ஃபார்மேட் பண்ண முடியாது. That's not true. That's not true. So they don't form a vectors. சரியாடாமா? ஓகேவாடா பசங்களா? clear with this one? Next one போலாமா? Find the direction cosines of AB vector. நம்மளுக்கு AB vector கொடுக்கல. C நம்மளுக்கு AB வெக்டார்ஸே கொடுக்கல. அவங்க ஸ்ட்ரெயிட்டா என்ன கேட்டிருக்காங்க? A வெக்டார் கொடுத்துட்டாங்க, B வெக்டார் கொடுத்துட்டாங்க. So you have to find AB vector. So AB vectorனா என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது A, எண்டிங் பாயிண்ட்ங்கிறது B. So OB minus OA பண்ணணும். So ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணலாமா? ரெண்டு பத்தி நீங்க டைரக்டா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். You can do the direct subtraction. So 3ல வந்துட்டு 2 போச்சுன்னா என்னடாப்பா? 1. So I vector. Minus 1 minus 3. So minus 4. 2 minus 1 which is 1. So I minus 4j plus k. Right? இதுக்கு direction cosine கண்டுபிடிக்கணும். direction cosine யார் வேணும்னு சொன்னேன்? இவங்களோட coefficients ஓட multiples தான். பட் எனக்கு அவங்க யூனிட் வெக்டரா மாத்திட்டு எனக்கு சொல்லுங்க. So find this modulus value. Square root of 1 plus 4, 16 plus 1. 1 plus 16 plus 1 which is equal to square root of 18. Square root of 18 நாம் எப்படி எழுதலாம்? We can write like 2 root, no. 18 எப்படி எழுதலாம்? 9 into 2, so 3 root 2னு எழுதலாம். So இப்போ direction cosine என்னடா பசங்களா? Your direction cosines are coefficient என்னது? I1 divided by 3 root 2, comma, minus 4 divided by 3 root 2, comma, 1 divided by 3 root 2. அவ்வளவுதான். ஏன்னா each and everything நான் உங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணும். அப்பதான் அது யூனிட் வெக்டரா மாறும். இந்த சம்மும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இங்க ஏபி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்க லைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அங்க பேர் கொடுத்துட்டாங்க, இங்க பேர் கொடுக்கல. சரியாடாப்பா? These two are same. ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். The direction ratios of a vector. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கடா பசங்களா? direction ratios கொடுத்துருக்காங்க. So direction ratios are, ஸோ சாரிடா பசங்களா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கில் மேக்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இட் இஸ் லிட்டரலி மிஸ்டேக் ஃப்ரம் ஆர் சைட். ஸோ அது ஈவினிங்குள்ள, ஸோ ஒரு அவங்க எந்திரிச்ச உடனே ஐ வில் சேஞ்ச், நான் தமிழை சேஞ்ச் பண்ண சொல்லிடுவேன், டைட்டிலும் சேஞ்ச் பண்ண சொல்லிடுவேன், அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஈவினிங் பார்க்கும்போது அது மேக்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆக்சுவலி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி லைவ் இருக்க வேண்டியது தான் 5 o'clock. பட் அதுக்குள்ளே ஷெட்யூல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. 236 அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் 5. 236. So direction ratios na என்ன சொன்னேன்? IJK ஓட coefficients 236ங்கிற ரேஷியோல இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நான் அதைவே எடுத்துக்கிட்டா, யா, my A vector is equal to 2I plus 3J plus 6K. ஆனா எனக்கு ஒரு வெக்டார் வேணும், அதோட மாடுலஸ் வேல்யூ 5 இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு நீங்க இந்த ரேஷியோஸ், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
இந்த ரேஷியோஸ் வச்சு ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கலாம். there are so many values. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான வெக்டார்னு சொல்ல முடியாது. ஓகேவாடா பசங்களா? 2 3 6 ஆர் அதர்வைஸ் இந்த 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 12 6 12 இந்த மாதிரி எந்த வெக்டாரா வேணாலும் இருக்கலாம். இவனோட மல்டிபிள்ஸா இருப்பாங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா, 2 3 6 ஓட மல்டிபிள்ஸா இருப்பாங்க. இட் மீன்ஸ் ரேஷியோஸ்னா யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த ரேஷியோல இருக்க மாதிரி எந்த வெக்டாரா வேணா இருக்கலாம். ஆனா அதுல குறிப்பிட்டு எனக்கு 5 மாடுலஸ் வேல்யூ, மேக்னிடியூட் வேல்யூ 5 இருக்கிற வெக்டாரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு 5 வந்தா we are lucky, இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த மேக்னிடியூட் வேல்யூ ஃபார் திஸ் ஒன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 6 ஸ்கொயர் பண்ணா 36. when you add it, you are getting your modulus value is √49, which is equal to 7. நம்மளுக்கு மேக்னிடியூட் 5 இருந்தா we are lucky ன்னு சொன்னேன். பட் இது 7. சாரி மூணு ஆர்டர்ஸ், there is some confusion ரப்பா. மேக்ஸ் லைவ் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணல, பட் எனக்கு ஷெட்யூல் பண்ண லிங்கோட இதை மட்டும் அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் போட்டு ஜாயின் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஓகே கெமிஸ்ட்ரி லைவோட ஷெட்யூல் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது. ஸோ அதுக்குள்ளே இட் வில் பி ஐ திங்க். ஸோ உங்களோட கெமிஸ்ட்ரி சார் என்ன சொன்னார்னா 6 to 8 இன்னைக்கு ஈவினிங் நான் வந்துட்டு லைவ் எடுக்கிறேன் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். ஓகேங்களா? ரைட். ஸோ there is some confusion in this one. ரைட் பசங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு மேக்னிடியூட் 7 சொல்லியிருக்கு, 5 சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 7 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 7 5 மாற்ற முடியுமா? ஓகே, ஏதாவது மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸாக இருந்தால் 5 மாற்ற முடியுமா? 7 we can convert into 5. it is possible. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 2 எல்லாம் நீங்கள் 6 மாற்றணும்னா ஈஸியாக பண்ணிடலாம். இன்டூ 3 பண்ணால் போதும் 6 மாறும்ல. அந்த மாதிரி 7 5 மாத்திருக்குன்னு பாசிபிலிட்டி இருக்கா? நோ, அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த 7 நான் யூனிட் வெக்டாரா மாத்துறேன். 7 யூனிட் வெக்டார்னா என்னது? which becomes 1. யூனிட் வெக்டாரா ஏன் மாத்துறேன்? ஏன்னா மாடுலஸ் வேல்யூ எனக்கு 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 1 மாத்திட்டு வேற எந்த நம்பருக்கு வேணாலும் என்னால் ஈஸியா மாற்ற முடியும் பை மல்டிப்ளிகேஷன். ஓகே, 7 1 மாத்திட்டு I can change it 1 into 5. Now it's very good, right? So what is அப்போ நம்ம யூனிட் வெக்டார் என்னது? a cap. a capக்கு என்ன பண்ணணும்? இந்த வெக்டாரை அவங்களோட மாடுலஸ் வேல்யூவால டிவைட் பண்ணும். ஸோ 7 7ஆல டிவைட் பண்ணாதான் you will get 1, ரைட்? ஸோ ஏன்னா இதோட மேக்னிடியூட் வந்து 7ன்னு தெரியும், பை 7 போட்டிருக்காங்க. அப்போ 7 7 கேன்சல் ஆகி அவங்களோட மேக்னிடியூட் வேல்யூ 1ன்னு வரும். இப்போ எனக்கு அது 1ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த சேஞ்ச் ஆனதை நான் 5ன்னு மாற்றணும். ஸோ வாட் இஸ் மை பி வெக்டார்? 5 into, ஏன்னா 5ஆல மல்டிபிள் பண்ணால் அதோட மேக்னிடியூட் வேல்யூ 5ஆ மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் கூட எந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு அது மேக்னிடியூட் 5 கொடுக்கும்? 5/7. நான் சொன்னேன்ல, இவங்களோட எல்லா மல்டிபிள்ஸும் அதே வெக்டார் தான். These are every vectors. ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ் வச்சு இதுதான் அந்த வெக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நிறைய மல்டிப்ளிகேஷன் இருக்கு. யார் வேணாலும் மல்டிப்ளைல வரலாம், யார் வேணாலும் கரெக்டாக இருக்கலாம். அது நாம தான் பார்த்து பிக் பண்ணும். ஸோ 5/7 இன்டூ இந்த ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? கிளாரிட்டி இருக்குங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாமா? யாரா பசங்களா? எவ்ரிவன் ஹேவ் அ கிளாரிட்டி? எஸ், ஓகேடா. ஷோ தட் தி பாயிண்ட்ஸ். இப்போ 3 பாயிண்ட்ஸை வந்து நான் கொலீனியர்னு காட்டணும்டாப்பா. உங்களுக்கே தெரியுது 3 பாயிண்ட்ஸ் கொலீனியர்னா சேம் லைன்ல இருந்தாங்கன்னா இவங்க 2 பேத்துக்கான டிஸ்டன்ஸ், இவங்க 2 பேத்துக்கான டிஸ்டன்ஸ், இவங்க 2 பேத்துக்கான டிஸ்டன்ஸ். ஸோ இவங்களே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க கிடைச்சிருவாங்க. ஆமா, ரைட்? ஸோ ஓவரால் லென்த் வந்து இவங்க 2 பேர்த்த ஆட் பண்றதுக்கு கிடைச்சாலே இட் இஸ் அ கொலீனியர். இது நம்மளோட OA வெக்டார். திஸ் இஸ் மை OB வெக்டார் அண்ட் திஸ் இஸ் மை OC வெக்டார். ஃபர்ஸ்ட் எனக்கு யார் தேவை? AB வெக்டார் தேவை.
A to B ஓட லென்த். ஸோ லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் வெக்டார் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம், மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். லென்த்னாலே மேக்னிடியூட் தான். சரியாடாப்பா? ஸோ வாட் இஸ் OB வெக்டார்? OB மைனஸ் OA. ஸோ 3ல 2 போச்சுன்னா 3ல 2 போச்சுன்னா 1, 1ல 3 போச்சுன்னா -2, -2 minus of minus is plus, so plus 3k. This is my AB vector. சரிங்களா? What is my B to C vector? B C vector யாருக்கு equal? OC minus OB க்கு equal. So what is your OC? 6 minus 3, which is 3, minus 5 minus 1 minus 6, 7 minus of minus plus 2 plus 9k. இது எல்லாத்துலயுமே 3 காமனா இருக்கு. நான் 3 வெளியே கூட எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தா I minus 2i plus 3k. நோடா பசங்க, this is not a chemistry class. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க லென்த்தை வச்சும் சொல்லலாம், இல்லனா இன்னொரு வழி இருக்கு. ஓகே, இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லலாம். வாட் இஸ் your AC vector? So 6 minus 2, it is 4. Next பாத்தீங்கன்னா என்னடாப்பா? minus 5 minus 3 minus 8. Next நம்ம கிட்ட plus 7 minus of minus plus. So plus 12k. You can take 4 as common. So I minus 2i plus 3k. இதோட modulus value என்னடா பசங்க? What is your AB modulus? Your AB modulus is equal to what is this AB vector? Which is equal to 1 plus 4 plus 9, which is root 14. Right? இதோட value என்ன வரப்போகுது? 3 into root 14. இதோட value 4 into root 14. சரிங்களா? So நான் சொன்னது கரெக்டா போச்சா? இப்போ இதோட magnitude root 14 plus 3 root 14 add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 4 routine கிடைக்குதா? Yes. So which means they are collinear. எனக்கு ரெண்டு பேத்தோட length add பண்ணும்போது எனக்கு full length கிடைக்குது, which means அவங்க straight lineல தான் இருக்காங்க. So they are collinear. இப்படியும் சொல்லலாம். Or otherwise AB வெக்டாரும் BC வெக்டாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. Just 3 தான் difference. Multiples of each other, dependent on each other. ரெண்டு vectors dependent on each other na they are parallel. ரெண்டு vectors dependent on each other na they are parallel. So parallel இருந்தா கூட ரெண்டு பேத்துக்கு காமன் பாயிண்ட் இருக்கு. இது ஏபின்னு இருக்கு, இது பிஎன்சின்னு இருக்கு. ஏபின்னு ஒருத்தங்க இங்க, பிசின்னு ஒருத்தங்க இங்க இருக்க முடியுமா? நோ. ஸோ ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு காமனாலிட்டி இருக்கு. பி பாயிண்ட் தான் அங்கேயும் இங்கேயும் பி பாயிண்ட் தான். ஸோ ரெண்டு இடத்துல பி பாயிண்ட் இருக்க முடியாது, விச் மீன்ஸ் அவங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருந்தாகணும். ஓகேங்களா? அந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம். ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தட்ஸ்லயும் யூ கேன் ப்ரொசீட் வித் தட். சரியாடாப்பா? கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? நீங்க யோசிக்கிறத பொறுத்துதான். உங்களுக்கு அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னு தோணுதோ அதை யோசிச்சு நீங்க பண்ணலாம். Clear? Okay da. Find a point. ஓகேங்களா? Find a point whose position vector has magnitude 5. அதாவது நான் ஒரு பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்டோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா 5 இருக்கணும். எஸ், ஹைடா பசங்களா? parallel to another vector. ஒரு வெக்டாரும் parallel இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனா? ரெண்டு பேரும் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். ஒருத்தர் பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் இன்னொருத்தரா இருப்பாங்க. இதுதான் அந்த பாயிண்ட். So okay, what is your B vector? Your B vector is 4i minus 3i plus 10k. நாளைக்கு இருக்கடா பசங்களா, you have 9th chapter live on tomorrow.
யாரா பசங்களா? திஸ் இஸ் தி ப்ராப்ளம். இப்போ இதோட மேக்னிடியூடே 5னா A and B ஈக்குவல்னே நான் சொல்லிடுவேன். ஸோ லாம்டாவோட வேல்யூ 1, A and B ஆர் ஈக்குவல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, செக் பண்ணலாமா இதோட வேல்யூ மேக்னிடியூட் என்னது? வாட் இஸ் இஸ் மேக்னிடியூட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 plus 9 plus 100, 25, 125. So root of 125 எப்படி எழுதிக்கலாம்? We can like 5 root 5. யாரா பசங்களா? நம்மளுக்கு மேக்னிடியூட் வேல்யூ என்னது? 5 root 5 வந்திருக்கு. ஆனா எனக்கு வர வேண்டியது என்னது? எனக்கு வர வேண்டியது 5 இருந்திருக்கணும். ஜஸ்ட் 5 இருக்கணும். ஸோ 5 root 5ல இருந்து 5 மாற்ற முடியுமா? இஃப் இட் இஸ் எஸ்னா நீங்க எஸ் ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம். ஆனா ஆன்கியூ ஸ்டெப் எப்பயுமே ஒரு ஸ்டெப் எப்படி பண்ணுன்னா இவனை 1 மாத்திட்டு அதுக்கப்புறம் 5 மாத்துவாங்க. எப்பயுமே இதுதான் ப்ராசஸ். ஸோ அதை யூனிட் வெக்டரா மாத்திட்டு நீங்க பண்ணலாம். இல்ல மேம் நான் ஸ்ட்ரெயிட்டா போய்க்கலாமா அப்படின்னா யா யூ கேன் கோ வெரி ஸ்ட்ரெயிட். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே போய்க்கலாம். 5 root 5 யூ கேன் டிவைட் இட் பை root 5. அது root 5 டிவைட் பண்ணாலே போதும், எனக்கு அது 5 மாறிடுது. ஸோ அந்த ப்ராசஸே நான் வச்சுக்கிட்டா தாராளமா வச்சுக்கலாம். சரியாடா பசங்களா? ஸோ A is equal to plus or minus. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம். எனி மல்டிபிள்ஸ் மேக்னிடியூட் வேல்யூ வரணும். ஸோ மேக்னிடியூட் வேல்யூஸ் லென்த்துக்கு ப்ளஸ்ஸும் வரலாம் மைனஸும் வரலாம். கரெக்டுங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நான் யாரால டிவைட் பண்ணா போதும்னு சொன்னடா பசங்களா? 5ஆல root 5ஆல டிவைட் பண்ணா போதும். ஸோ 1 by root 5 into my B vector. ஸோ இதுதான் என்னோட A வெக்டார். A வெக்டார் பார்க்க இப்படி தான் இருப்பாங்க. கிளியருங்களா? எஸ் எவ்ரிவன், யூ கிளியர் வித் திஸ் ஒன்? ஸோ இப்போ இந்த வெக்டாருக்கு நீங்க மேக்னிடியூட் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 5 தான் கிடைக்கும். யூ கேன் டேக் அண்ட் செக் யோர் மேக்னிடியூட். இதோட மேக்னிடியூட் வேல்யூ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 தான் கிடைக்கும். ஏதாவது செக் பண்ணி பார்க்கறனா செக் பண்ணி பாருங்க. ஐ வில் பி வெயிட்டிங் ஹியர். Okay, find the projection of AB vector on CD vector. AB vector oda projection CD la na kaattanum, right? Where AB, CD are the points அப்படினு சொல்லிட்டு நமக்கு points mention பண்ணிருக்காங்க. projection na enna nappa? projection அப்படினா ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டார் மேல வைக்கிற ஷேடோ மாதிரி. It is like a shadow. ஒரு வெக்டாரோட ஷேடோ இன்னொரு வெக்டார் மேல பதியும். அதுக்கு பேர் தான் வந்து projection. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா இந்த ஓவரால்ல ஷேடோ எவ்வளோ ரீஜியன், ஓவரால்ல ஷேடோ எவ்வளோ ரீஜியன். ஸோ ஐ ஹாவ் டு சீ இன் ஃப்ராக்ஷன். ஓவரால் லென்த் எவ்வளோ? மை ஓவரால் லென்த் சிடி வெக்டார். ஓவரால் லென்த் சிடி வெக்டார், கரெக்டுங்களா? அதுல இவ்வளோ பங்கு வந்திருக்கு, அப்படிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டாட் ப்ராடக்ட். சரியாடாப்பா? வாட் யூ வில் டூ இட்? யூ ஹாவ் டு புட் டாட் ப்ராடக்ட் ஆன் ஈச் அதர். கிளியராடாப்பா? ஸோ இதில் இது எவ்வளோ பங்கு? ஸோ ஏபி வெக்டார் டாட் சிடி வெக்டார், இதுல இவ்வளோ பங்கு ஷேடோ இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றது. ஸோ வாட் இஸ் ஏபி வெக்டார்? யுவர் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ 7ல 4 போச்சுன்னா 3, மைனஸ் 5ல -3 போச்சுன்னா இட் இஸ் -2i 2j -1 -k. This is your AB vector. What is your CD vector? 0 minus of -2 plus 2. 2 minus 1, it is 1. 5ல 3 போச்சுன்னா it is 2. Right? Dot product என்ன பண்ணுவீங்க பசங்களா? Dot product என்ன பண்ணணும்? I coefficients multiple பண்ணும். So 3 and 2 multiple பண்ணா 6. Next -2 இவங்களே multiple பண்ணா -2. -1 and இவங்களை multiple பண்ணா -2 whole divided by what is your CD vector? Your CD vector which is equal to square root of இவங்களை பண்ணீங்கன்னா 4 plus 1 plus 4 which is equal to 2 divided by root over 9 which is 2 by 3. So அப்போ உங்களோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு? 3ல 2 பங்கு ஷேடோ வந்துருச்சு.
யா முதன் அவ்வளோதான்டாப்பா. ஸோ 11th மேக்ஸோட லைவ் இப்போ ஓவர் ஆக போது. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 12th மேக்ஸ். கிளியராடா பசங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அர்த்தம் புரிஞ்சு படிங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சிடின்றது தான் ஓவரால் லென்த். சிடியோட லென்த் 3 இருக்கு அப்படின்னா அதுல ஏபிங்கிறவங்க அவனே 2 வரைக்கும் வந்துருவான். அவனோட ஷேடோவே 2 பங்கு வந்து பிடிச்சிரும். இட்ஸ் லைக் அ ஃப்ராக்ஷன்ஸ். கிளியராடா பசங்களா? ஓகே எவ்ரிவன். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யா √9 is 3 ஹரி. எல்லாருக்குமே கிளியர் தானே? ஸோ கேன் ஐ கோ? சரிடா பசங்க. ஸோ என்ஜாய் வித் யுவர் கிளாஸ். ஸோ பாய் பாய் பசங்களா. குட் டே. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக டேஸ் போகட்டும்.